Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. சவுக்கு சங்கரின் வீடியோ தொடர்பாக போலீசார் எடுத்துள்ள நடவடிக்கைகள் என்ன என்பதை விளக்குகிறார் செய்தியாளர் சாலமன். பெண் காவலர்களை இழிவாக பேசியதாக யூடியூபர் சவுக்கு சங்கர் மற்றும் அந்த வீடியோவை வெளியிட்டதாக ரெட்பிக்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் ஃபெலிக்ஸ் ஆகிய இருவரையும் கோவை போலீசார் கைது செய்தார். குறிப்பாக இவர்கள் மீது தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்கள்ல இவர்கள் மீது காவல் நிலையங்கள்ல இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னையில் மட்டும் சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் மொத்தம் 3 வழக்குகள் சவுக்கு சங்கர் மீது பதிவு செய்யப்பட்டுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தொடர்பாக ஆவண மோசடி தொடர்பான வழக்கில மட்டும் கைது நடவடிக்கை மேற்கொண்டு ரிமாண்ட் செய்யலாம் என எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டதன் அடிப்படையில தற்போது சவுக்கு சங்கர் கோவை மத்திய சிறையில் சிறை தண்டனை அனுபவித்து வருகிறார். இந்த நிலையில இந்த வழக்கு தொடர்பாக இந்த வீடியோவை வெளியிட்ட அந்த ரெட்பிக்ஸ் நிறுவனத்திலிருந்து வீடியோவை நீக்க கோரி சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் யூடியூப் நிறுவனத்திற்கு ஒரு பரிந்துரை கடிதம் அனுப்ப திட்டமிட்டுள்ளனர். குறிப்பாக அந்த வீடியோவில் பெண் காவலர்கள் மற்றும் பெண் உயர் அதிகாரிகள் குறிப்பிடப்பட்டுள்ளார். இது தொடர்பான வீடியோ சர்ச்சையாகியுள்ள நிலையில இந்த வீடியோவை உடனடியாக நீக்க வேண்டும் என பரிந்துரை கடிதத்தை சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் அனுப்ப முடிவு செய்துள்ளனர். இது தொடர்பான கடிதத்தையும் தற்போது தயார் செய்யும் பணியில சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று கைது செய்யப்பட்ட 3 வழக்குகளிலும் கூண்டாஸ் நடவடிக்கையின் கீழே சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். இது தொடர்பான கடிதத்தையும் கோவை மத்திய சிறைக்கு சென்று சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் இந்த குண்டர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதற்கான கடிதத்தையும் கோவை மத்திய சிறை அதிகாரிகளிடம் கொடுத்துள்ளனர். மேலும் தொடர்ச்சியாக இந்த பெண் காவலர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் குறித்து அவதூறை பேச்சை பேசி வந்ததால இது தொடர்பாக அடுக்கடுக்கான புகார்கள் சவுக்கு சங்கர் மீது குவிந்து வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி சாலமன். Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle.